ரேவதி அப்படி இறை பெருந்துருவாள். சரிம்மா, ஏமா பெருந்துருவான்னு சொன்னீங்க, நீ எப்படி பிறந்த, உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு சொன்னா நான் கட்டுக்குவேன். யாருடைய அம்சி யாரு பிறந்தவள் தெரியுமா? யாரு நிமிஷத்துல பிறந்த? நீதான் சொன்ன யாருடைய அம்சம்? அட அம்சமா, நிமிஷம் காட்டிட்டு இருந்தேன். பெற்றதே நிமிச்சுதான். சரி, யாருன்னு சொல்லுமா? சொல்றேன். சொல்லு. அம்மா என்னை 10 மாதம் தங்க வந்து பச்சி மகரான் அம்மா என்ன தாயாரு அம்மம்மா ராபதியா கண்ணம்மா, என் தந்தையார் யாருன்னு தெரியுமா? தந்தையார் யாரு எந்தாரு? ஐயா ஒரு பழைய விளக்கமா இருந்தா கொடுங்க. ஒரு பழைய விளக்கமா இருக்கு, அடிச்சு விட்டுறேன். யாருன்னா எந்தாரு? காவியாரா இல்ல பூவாரா கோட்டமலை ஊராரா சொல்ல எந்தாரா? உன்ன உன்ன ஏய் வட மதுரையை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாரோ பலராம தேவர். பலராம மன்னன். ஆமா, ஆசைக்கும் அன்புக்கும் பெற்றெடுத்தாங்களே என்னுடைய தாய், என் அம்மா, என்னுடைய தாயாரு. யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? என்னுடைய தாயோ ரேவதி அம்மையார். ரேவதிக்கும் பலராமனுக்கும் ஆசைக்கும் அன்புக்கும் நான் ஒரே மகளாக நான் பிறந்தேன். என்ன ராரி ராரி என்று தூரி தூரி என்று ராரி ராரி டெம்பா டெம்பான்னு எங்கம்மா டெம்பா டெம்பா அப்ப என்னை பெற்றெடுத்தாங்கல்லவா, ஆசைக்கும் அன்புக்கு நான் ஒரே மகளாக நான் பிறந்தேன். அப்படி பிறந்து நான் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைந்தேன். அப்படின்னு என்னன்னு தெரியுமா? கன்னியாகுமரி விட்டு கன்னியாகுமரி தான் விட்டு மங்களூர் போனேன். புயல வருதாமடா, ஏ மண்ணை கொண்டு வாயில கன்னியாகுமரி விட்டு நான் மங்களூர் போனேன். பருவம் என்றால் என்ன? தக்க பருவம்னா என்ன சொல்லு?
பருவம்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா நான் வயசுக்கு வந்துட்டேன். அண்ணா தப்பா நினைக்காத, வா அப்படி பக்கத்துல. கல்யாணம் ஆகி போச்சா? நீ நல்லா நக்குவில்ல அண்ணா. கணவன் புல்லானால புருஷன். கற்புடைய மங்கைகள் கணவனுடைய பேரை சொன்னா கணவனுக்கு இவ்வளவு ஆயுள் குறையுமா? எவ்வளவு? இவ்வளவு குறையுமா? செத்த பூஜை வச்சு சொல்லு. 300 ரூபா கொடுத்தா பின்ன 300 ரூபா கொடுத்தா 300 ரூபாய்க்கு நான் போற பொம்பளையா? ஆயுள் குறையுமாடி? ஆயுள் இவ்வளவு குறையும். தெரியல. ஏமா எங்க வீட்டுக்காரி பாரு, எங்க தாய் எங்க எங்க தாய் வீட்டுக்காரன் கேட்டு பாரு. சாந்தி அவ ஆஸ்பத்திரி வேலைக்கு தான் போறான். போன உடனே என்னப்பா எங்க வீட்டுக்காரன் பாத்தியா? இல்ல கண்ணு வரல அப்படின்னு பாரு. புண்டவன் கேனக்கு எங்க போயிருப்போம்? ஏன்னா ஒரு மரியாதை இல்ல. என்ன மாதிரி அத்தா மரியாதை? புருஷனுக்கு மரியாதை அப்படித்தானா? அப்புறம் அவர் என்ன பாரு, என்ன சாந்தி வீட்டுக்கு போயிருப்பாரு, போயிருப்பாரு சண்டை பண்ணல. இல்ல ஆயுள்னா நீ தப்பா கணக்குப்படாத. ஆயுள் பலம், ஆயுசு குறைஞ்சிடும். என் மன்னவரை கட்டினத்தாலும் எனக்கு மாறு மட்டும் தொங்கும்படி. மாறு மட்டும் கூஜி தொங்குது பாரு. வீட்டுக்காரர் பேரு என்ன சொல்லு, சொல்லுமா? அம்மந்தாத்தி போற அடியந்த பெரிய மண்ணே கையில் பிடிச்சா அம்மா தைவத்தாரி நாட்டுக்குத்தா அடியாண்ட பெரிய மண்ணே என்ன மழையிட்ட அம்மம்மா என்ன மனமுடித்து என்ன பேரரசு தெரியலாத அம்மம்மா மாலையிட்டா பேரரசனா வழங்கக்கூடிய என்னுடைய கணவரோ அஸ்தினாபுரத்து மன்னன் மாமன்னன் துரியோதனன் திருமணம் செய்தாங்க. எங்க வீட்டுக்காரர் அப்பேற்பட்ட வீரம் குஜப்பழம். பெரிய பழம், கொஞ்சம் பெரிய பழம். பழம் இல்ல குஜப்பழம். குஜப்பழம் வீரம் ஒரு பக்கத்து மீசு ஒரு கோடியா போகும். என்ன ஒரு கோடிச்சா போகுறியா? ஏமா ஒரே கோடி தான் போகும். பணத்துல ஒரு கோடி. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் என்னை திருமணம் செய்தாங்க. அப்படி திருமணம் செய்து அழகான 2 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். அப்பா
குழந்தை பத்துன்னு சொல்றேன் குழந்தைக்கு பேரு அடியே என் மகளுடைய பேரோ லட்சுமணா தேவி 8 புறவிகளை ஒன்றாக செலுத்தக்கூடிய என் மகன் பேரோ லக்னகுமாரன். சரிமா அப்படி 2 குழந்தைகள் பெற்றெடுத்த என்று நீ வந்த விஷயம் அம்மா 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 ஏன்னா ஐயோ அழுவுறானே ஐயோ அம்மா ஐயோ மூட்டுல ஐயோ மகாராஜா இரு நல்லா தானே இருந்தாரு ஐயோ ஐயோ என்னன்னு ஆயிருக்கும் என்னன்னு தெரியல அம்மா சொல்ல மாட்டேங்கிறானே மூட்டுல நல்லா தான் இருந்தாங்கல்ல நல்லா தாண்டி இருந்தாரு பாத்துட்டு வந்தேன். அரமனையில் போறவங்க நீ அரமனை தங்குற வீட்டுக்காரரு மகாராஜா திடீர்னு அம்மா ஐயோ என்னாச்சு ஐயோ நீங்க சொன்னதுக்கே வாய் வரலம்மா என்னடி நடந்தது ஐயோ ஐயோ சாமி நல்லா தானே இருந்தீங்க ஐயோ வீட்டுக்காரரு என்ன தெரியுமா சொன்னாரு என்ன என்னடி சொன்னாரு நல்லா இருக்கும் போது என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பாப்பனே அப்புறம் இப்ப போறேன் என் பொண்டாட்டி கூட்டு வரான்னு ஆறு காரணம் நான் கூட நல்லா இருந்த மனசு என்ன ஆனாரோ தெரியல அப்படின்னு அப்படி பதறி போயிட்டேன். போலாமா போலாமா